வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையை பொறுத்த மட்டில், அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் மீன்பிடி தொழில் என்பது ஒரு பிரதானமான தொழில், பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் அந்த மீன் தொழிலை மையப்படுத்தி தான் தங்களுடைய வாழ்வியலை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மீன் சங்கங்கள், அதாவது மீன் தொழிலாளர்களுடைய சங்கங்கள், பல சங்கங்கள் இருக்கின்றன. அவைகள் கூட்டமைப்பாக செயல்படக்கூடிய களங்கள் இருக்கின்றது. ஒரு 135 சங்கங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த சங்கங்கள் கூட்டாக செயல்படக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலும் இந்த பகுதியை, வடக்கு கிழக்கு பகுதியை சார்ந்த தமிழ் சொந்தங்கள் மீன்பிடி தொழிலில் தங்களுக்கு பல இன்னல்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். அந்த இன்னல்கள் எப்படி அமைகின்றது என்றால், தமிழகத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் பெரிய படகுகளை கொண்டு வந்து மீன்பிடித்து கொண்டு செல்கின்ற காரணத்தினால் எங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் சிறிய படகுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் மீன்பிடிக்க செல்கின்றோம். எங்களால் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை விட எங்கள் படகை மையப்படுத்தி எவ்வளவு மீன் பிடிக்க முடியுமோ அதைத்தான் எங்களால் பிடிக்க முடியும். ஆழ் பகுதிக்கு சென்று எங்களால் மீன் பிடிக்க முடியாது. காரணம், எங்களுடைய உபகரணங்களோ எங்களிடம் இருக்கக்கூடிய படகின் வசதிகளோ அதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையவில்லை. எனவேதான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களில் மீன்பிடிப்பதற்கான ஒரு களத்தை வைத்திருக்கிறோம். அந்த மீன்பிடித்து அதில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை வைத்துதான் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஓட்ட வேண்டியதிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பு சார்ந்த விடயங்களை எடுத்து வைக்க வேண்டியதிருக்கிறது. எங்களுடைய வாழ்வியலை ஓட்டக்கூடிய களமாக இந்த மீன்பிடி தொழில் இருக்கிறது என்பதுதான் அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கான களங்கள் இல்லாத அவர்களுடைய சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய தமிழ் மீனவர்கள், அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அந்த ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய மீன் வளத்தை இவர்கள் கொள்ளையடித்து வந்து விடுகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இப்பொழுது அதனை மையப்படுத்திய ஒரு போராட்டம்தான் யாழ்ப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டம் இந்திய தூதரகத்தை எல்லாம் அவர்கள் முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டம் வலுவடைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. இந்த சூழலில் அது சார்ந்த ஒரு தேடலைத்தான் இந்த காணொளிக்குள் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இது இருநாட்டு மீனவர்களை மையப்படுத்திய பிரச்சனை என்பதை விட பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் இது சார்ந்த கருத்துக்களை நாம் பதிவிட வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் நாங்கள் கச்சத்தீவை தாண்டி மீன்பிடிக்க சென்றாலே இலங்கை இராணுவத்தினரால் அவர்கள் கைது செய்து விடுகிறார்கள், அல்லது நாங்கள் தாக்கப்படுகிறோம், எங்களுடைய மீன் வலைகள் கிழிக்கப்படுகிறது, அல்லது எங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. இதுவரை 840 மீனவர்களை, தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட பட்டியலை அவர்கள் வெளியிடுகிறார்கள். இந்த பட்டியலை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்லன்னா துயரை சந்திக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் எழும்புகின்றது. இதனால் இருநாட்டு மீனவர்களையும் அதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருநாட்டு மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட ஒவ்வொரு களத்திலும் வடக்கு கிழக்கு பகுதியை சார்ந்த அந்த தமிழ் சொந்தங்கள் அவர்களை பொறுத்தமட்டில் நீங்கள் மீன்பிடித்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய எல்லை பகுதிக்கு வந்து நீங்கள் மீன்பிடிப்பதால் எங்களுடைய வருமானம் பாதிக்கிறது, எனவே அதை செய்யாதீர்கள் என்ற கோரிக்கையை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மீனவர்கள் சுயநலத்தினால் இந்த இலங்கை கடற்படைக்குள் அவர்கள் வந்து கடல் எல்லைக்குள் அவர்கள் வந்து தமிழ் மீனவர்கள், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவர்கள் கொள்ளையடித்து விட்டு செல்லக்கூடிய காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீது அந்த பழி வந்து விழுந்து விடுகிறது. இந்த ஒரு சிலர் சுயநலத்தினால் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்பட்டால் இருநாட்டு மீனவர்களும்
சுமூகமான ஒரு பயணத்தை எடுப்பதற்கான ஒரு களமாக அமையும் என்பதாகத்தான் பரவலாக பேசப்படுகிறது. இப்பொழுது அங்கு இலங்கையை பொறுத்தமட்டில் புயலின் தாக்குதல் அதிகம். பெரும்பாலான பகுதி ஒன்றுமில்லாமல் அழிந்து கிடக்கிறது. தங்களுக்கான வருமானம் ஏதாவது ஒரு வழியில் கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கிடைக்கக்கூடிய வழிகளில் தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் அவர்களுக்கு மீன்பிடி தொழில் ஒரு களமாக இருக்கிறது. இந்த மீன்பிடி தொழிலாவது தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஏதாவது செய்யலாம் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது அந்த பகுதிகளில் பெரிய வலைகளை கொண்டு போய் அங்கு இருக்கக்கூடிய மீன் வலைகளை எல்லாம் ஒரு சிலர் அள்ளிக்கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் தவித்து போய் நிற்கக்கூடிய ஒரு களம்தான் ஏற்படுகின்றது. புயலின் சீற்றம் ஒருபுறம், புயலின் அழிவு ஒருபுறம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் நாம் தொப்புள் கொடி உறவுகள் என்று பார்க்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய வருமானத்தை அள்ளிக்கொண்டு செல்கிறார்களே, நாம் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் நிற்கிறோமே என்கின்ற ஏக்கமும் கோபமும் வடக்கு கிழக்கு பகுதி தமிழ் சொந்தங்கள் மத்தியில் இருக்கின்றன. அதனால்தான் இப்பொழுது அது ஒரு போராட்ட வடிவத்தை எடுத்திருக்கிறது. இந்த போராட்டம் அடிக்கடி நடைபெறக்கூடிய போராட்டம், அதன் பின்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது இந்த போராட்டம் சற்று கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முன்பு இயற்கை சீற்றங்கள் எதுவும் அந்த பாதிப்புகள் இல்லாத சூழலில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தங்களுக்கான வருமானத்தை இவர்கள் கொள்ளையடித்துட்டு செல்கிறார்கள் என்று போராட ஆரம்பித்தால் கூட அந்த போராட்டத்தை அவர்கள் ஒரு சில நாட்கள் கடைபிடித்து விட்டு சரி நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் தானே பிடித்து கொண்டு செல்கிறார்கள் என்று அமைதியாக பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய களங்கள் தான் அமைந்தன. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்தமான வீழ்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை மேலும் சினப்படுத்தக்கூடிய ஒரு வகைகளை இங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு சில மீனவர்கள் செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த போராட்டமும் மனக்கசப்பும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய சொந்தங்களை நாம் இது சார்ந்த விடயங்களை குறித்த கருத்துக்களை கேட்டபொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் எங்களுக்கு இங்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் இலங்கை கடற்படைக்குள் சென்று கடல் எல்லைக்குள் சென்று மீன் பிடிக்கக்கூடாது என்கின்ற கட்டுப்பாட்டை இங்கு இருக்கக்கூடிய சங்கங்கள் சொல்லி இருக்கிறது. அப்படி மீறி செல்லக்கூடியவர்கள் சங்கங்களின் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒரு சிலர் தங்களுக்கு இருக்கக்கூடிய சில செல்வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு, அதாவது நம்முடைய வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீன்பிடிக்கக்கூடிய இடங்களில் போய் மீன்பிடித்து விட்டு வந்து விடுகிறார்கள். இது ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி விடுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொந்தங்கள் தங்களுக்கான வருமானம் ஏதாவது ஒரு திசையில் கிடைக்காதா என்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்களுடைய மனங்களை உடைக்கக்கூடிய செயல்களை தமிழ்நாட்டில் இருந்து செல்லக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடாது என்பதுதான் பரவலாக பேசக்கூடிய ஒரு செய்தி. அதை அவர்கள் புரிந்து கொண்டால் இரு நாட்டு மீனவர்களும் இணக்கமான ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணிப்பதற்கு அது களம் அமைக்கும். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.